வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியில் உள்ள சிங்காநல்லூர் பேலஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சிங்காநல்லூர் பேலஸை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கம் பச்சை பசேல்னு இந்த இயற்கை சூழலை கடந்து நாம் ஒரு 7 கிலோமீட்டர் பொள்ளாச்சியிலேருந்து பயணம் பண்ணுறோம். வேட்டக்காரன் புதூர் போகிற வழியில் ரொம்பவே இயற்கைக்கு நடுவில் அமைஞ்சிருக்கிற இந்த பங்களாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பேலஸை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் தெரியும், நிறைய படத்தில் இந்த பேலஸை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 300 படங்களுக்கு மேலே இந்த பேலஸில் எடுத்திருக்காங்க. 1954 மலைக்கல்லன் எம்ஜிஆர் நடித்த படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய நிறைய படங்களை இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. பாம்பே, தேவர் மகன், மிலிட்ரி, எஜமான், வின்னர், சகலகலா வல்லவன், ஜில்லுன்னு ஒரு காதல், பூவரசன், இந்த மாதிரி நிறைய படங்களை இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில காட்சிகளை நான் உங்களுக்கு இங்கே போட்டிருந்தேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 படங்களுக்கு மேலே இங்கே எடுத்திருக்காங்க. அதில் சில நம்ம டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி சில படம்னா பம்பாய் படத்தில் அந்த ஹீரோயின் வெளியே ஓடி வர சீன், சகலகலா வல்லவனில் விவேக்கோட ஃபைட் சீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவர் மகனில் நிறைய சீன் ஏறக்குறைய 75% அங்கே தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் பூவரசன் கிட்டத்தட்ட 80s வில்லேஜ் அப்படின்னு ஏரியா பேஸ்டு சப்ஜெக்ட் பேஸ்டு மூவினாவே கண்டிப்பாக இந்த பங்களா இடம்பெற்றிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வின்னர் படத்தில் ஒரு சின்ன போர்ஷன், அப்புறம் ஹிப்ஹாப் தமிழாவோட ஒரு மூவி. அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்க அண்ட் லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.